சரிங்க பரவாயில்லைங்க, நீ இதை சரியா செஞ்சிருங்க, இங்க சாரிங்க, நீங்க இப்படிங்க அப்படிங்கன்னு பேசும்போது அந்த ஆளுக்கு என்ன, அவர் என்ன யோசிப்பாரு, ஆனா நம்ம இப்படி பேசுறோம் அப்படி பேசுறோம், பதிலுக்கு சண்டை வந்துச்சுன்னா பெரிய குழப்பம்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். இப்ப வந்து இப்படி பேசும்போது அங்கே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கணவர் வந்து மாறுறது, அவங்களே அந்த சகோதரியை பார்ப்பாங்க. அதுதான் என்ன செய்யணும், நடக்கணும். ஏன்னா கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம், கர்த்தர் இந்த மோசமான மனுஷனை மாற்றுவார். சூழ்நிலையை நம்ம பார்க்க கூடாது. சூழ்நிலையை விட்டு ஆபிரகாமை போல தாண்டி நம்ம பார்க்க வேண்டும். இல்லை, இவர் ஒரு நல்ல கணவர் தான், இவரை பத்தி நம்ம குறை சொல்லணும், கர்த்தர் இவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்க வந்து அந்த சூழ்நிலை அவங்க அப்படி நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி நடந்து கொள்கிற பெண்கள் அநேகர் என்ன செய்திருக்காங்கன்னா தன்னுடைய கணவன்மாரை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிதான் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டியது. ஒரு சின்ன உதாரணம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி பல காரியங்களை நீங்க என்ன செய்யலாம், இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஜெபிச்சுட்டு வந்து என்னத்தான் நடக்க போகுது, உங்க ஃப்ரெண்டை உடனே அடிக்கிறாரு, எப்பா என்னப்பா பிரச்சனை, உன வேலை இல்லாம இருக்கிறேப்பா, என்ன பண்ற, நீங்க வேலை கொடுப்பீங்க, நீங்க எல்லாமே செய்வீங்க, சொதன்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே ஃப்ரெண்ட் அடிச்சா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம வச்சுட்டு இருக்கேன், எனக்கு வேலை இல்லாம இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது, அங்க பிள்ளை குட்டிகள்லாம் அப்படி இருக்காங்க, மனைவி டெய்லி போன் அடிச்சு என்னாச்சுன்னு கேட்கறான், கடன் பிரச்சனை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம், பெற்றுக்கொள்வோம் என்று நீங்க விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இந்த காரியம் நடக்குமா, நடக்காது. அதனாலதான் நீங்க ஜெபிக்கிற நிறைய காரியங்களை வந்து நடைபெறாம போகும். ஃப்ரெண்டு கேட்டா உங்களுக்கு கவலையா இருந்தாலும் பாரமா தான் கொஞ்சம் ஏசப்பாட்ட ஒரு ஜோ பண்ணிட்டு அந்த நல்ல வார்த்தையில கொடுங்க, நாவுக்கு சொன்னது போல நாவுக்கு காவல் வைங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்க சொல்லிட்டு, இல்லப்பா நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் செய்வாரு, எனக்கு ஹோப் இருக்கு, கர்த்தர் எப்படியாவது இந்த மாதத்துல எனக்கு வேலை கொடுப்பாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாசிட்டிவான வார்த்தை என்ன சொல்லுவோம், உங்க நண்பர்களோடு பேச வேண்டும். அப்ப நீங்க சொன்னபடியே உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமே. அதே மாதிரிதான் யோவான் 16:23 வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஒரு அருமையான வார்த்தை, அருமையான இந்த வசனத்தின் மூலமா பல கருத்துக்கள் நம்ம கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன்ட்ட கேட்க மாட்டீங்க, ஆனா நீங்க பிதாட்ட தான் கேட்கிறீங்க. நீங்க பிதாவிட்ட கேட்டாலும் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும். ஏன் இப்படி வார்த்தை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. பிதானா தேவனா ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவர் காட் சொல்லி ப்ரே பண்றாங்க. இந்துக்களும் காட் தான் சொல்லி ப்ரே பண்றாங்க, முஸ்லிம்ஸும் காட் தான் சொல்லி ப்ரே பண்றாங்க. எல்லா மதத்தினரும் கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க தான் சொல்றாங்க. ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையில அந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்படவே இல்லை? ஏன்னா இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறதுனால நமக்கெல்லாம் அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை வச்சிருக்காரு பாத்தீங்களா? அப்ப அவங்கள தான் கடவுள்கிட்ட ப்ரே பண்றாங்க. நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்க இயேசுவின் நாமத்துல கேட்கவில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் வந்து அவருடைய திட்டத்தின்படி குமாரனை கொடுத்திருக்கிறார். அவர் திட்டத்தின்படி குமாரனை கொடுத்ததுனாலே இவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறதுனால, இயேசுவை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது நமக்கு நடக்கிறது. உண்மையிலே இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்திலே பிசாசை வந்து தலை கவிச்சு பிசாசை போச்சுன்னா போகும். நீங்க சும்மா சொன்னீங்கன்னா அப்போ உனையும் தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும், எல்லாரையும் தெரியும்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வேற சக்தி விலகுனா அது விலகும். இயேசுவின் நாமத்தால் அந்த பிரச்சனை போகும். உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை நீங்க என்ன சொன்னீங்க? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவை வந்து ஒரு பண்டல் வந்து தேவாதி தேவன் நமக்கு ஒரு எப்படி வந்து குழந்தைய வந்து ஒரு பண்டல் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்குதுல ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை பிறச்சுன்னா கடவுள் வந்து நமக்கு ஒரு பண்டல் ஆஃப் ஜாய் கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு பொட்டலமாக நமக்கு கொடுத்துருக்காரு அந்த குழந்தை. இந்த குழந்தை மூலியமா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் நிறைய கிடைக்க போகுதுன்னு சொல்லி என்ன சொல்றாங்க, இப்போ பண்டல் ஆஃப் ஜாய்ன்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் தேவன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது ஒரு பண்டல் ஆஃப் ஜாய் அது மாதிரிதான் கருத்து கொடுத்துருக்காரு. அது வந்து நிறைய புதிஞ்சு இருக்குது. என்னன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் நித்திய பிதாவாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அது முக்கியம். வாழ்க்கையில் இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர். அப்புறம் என்னது? சமாதான பிரபுவாக இருக்கிறார். அப்படி கர்த்தர் அதுக்கு அது மட்டும் இல்லை, இயேசுவே உங்களுக்கு ஞானமும் மீட்புமானார் என்ற வசனம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்மளுடைய ஞானத்தை வச்சு நம்மளால சரியா செய்ய முடியலையா? ஞானமா இருக்கிறார். ஏசப்பா நீங்க
நீங்களே என்னுடைய ஞானமா இருக்கிறீங்க, இந்த வேலை செய்ய ஞானத்தை கொடுங்க, இந்த பிசினஸ் பண்ண எனக்கு ஞானத்தை கொடுங்க, மற்றவரோட நினைச்சணும் இந்த பிசினஸ்ல நான் பெஸ்டா வரணும்னா உங்களுடைய ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு நம்ம பெற்றுக்கலாம். ஏன்னா இயேசு ஞானமா இருக்கிறார், நமக்கு மீட்பாக இருக்கிறார், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கார். இப்படிப்பட்ட இயேசு என்ன செய்திருக்கிறார், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறனாலே இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் என்ன செய்ய முடியாதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, இது வரை எத்தனாவது பாயிண்ட் இப்ப சொன்னேன்? 3வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 4வது என்னன்னா, டைம் ரொம்ப குயிக்கா இருக்குது, நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஹல்லேலூயா. வசனங்கள்லாம் இல்லை, உங்களுக்கு இதை மட்டும் சொல்ல போறேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, இப்போ கஷ்டங்கள் நஷ்டங்களே தேவனோடு இருக்கிறாருப்பா, நான் எப்படியே நான் போயிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கா தேவன் நம்மோடு இருக்கிறது. ஆபத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வேடிக்கை பார்ப்பதற்கு இல்லை, நம்மோடு கூட சேர்ந்து அவர் கஷ்டத்தை அனுபவிக்கிறது இல்லை. அவர் எதுக்காக ஆபத்தில் நம்மோடு இருக்கிறார்? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தப்புவித்து. அப்ப ஆபத்திலே நம்மோடு இருந்து அவர் நம்மை தப்புவிக்கிறார், பிரச்சனை கூட அவர் இருந்து நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அது அடுத்ததான ஆசீர்வாதம், 4வதான ஆசீர்வாதம். அடுத்து 5வது என்னது? தப்புவிக்கிறார், கனப்படுத்துகிறார். நானே உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்ப ஆண்டவர் நம்மை எப்படி கனப்படுத்துகிறார் அப்படின்னா, தப்பு வைக்கிற பொழுது என்ன செய்யுது, நம்ம கட்டாயமா பிரச்சனை இருப்போம், அது தப்பிச்சிருவோம், மற்ற மக்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்யறாரு, ஒரு இடம் கிடைக்குது. பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை இருந்தா கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்துருக்காரு, கர்த்தர் பாஸ் பண்ண பிரச்சனை இது பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வசனம் என்னது வாசிங்க? கனப்படுத்துவேன். அப்புறம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. சரி, 6வது ஆசீர்வாதம் நீடித்த நாட்களால் அவர் நம்மை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. சும்மா இல்ல, நீடித்த நாட்களை மட்டும் கொடுக்கல, திருப்தியாக்குகிறார். அப்படின்னா சமாதான சந்தோஷத்தோட நிறைவாக நம்மை நடத்துகிறார் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்நாளை என்ன செய்தார், நீடித்து நடத்துவதற்கு அவர் என்ன எப்படி இருக்கார், போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 7வதாக அவனுக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அவரால் ரட்சிக்க முடியாத பாவின்னு ஒரு ஆளுமே இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் கொடு பாவிக்காம 1000 பேர் 10,000 பேர் கொண்ட பாவியை கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்கிறது, அவன் பாவத்தை மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். சூத்திரம். பாருங்க, ஒருத்தர் என்ன செய்தார்னா, ஒரு பிரசங்கி பிரசங்கம் பண்ண, கிப்சி அவர் பேரு. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒருத்தர் எல்லா ரட்சிப்புகளை முன்னாடி சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னா, நான் ரட்சிக்கப்படவே முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டாரு. நான் 10,000 வெள்ளி எங்க கம்பெனில திருடி இருக்கேன், அதை நான் கன்ஃபஸ் பண்ணணும், சொல்லிடணும். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க, பாவத்தை அறிக்கிடுவாங்க இல்லையா? அப்போ நான் அதை போய் 10,000 வெள்ளி நான் திருடிட்டேன் சாரி எங்கள் பாஸ்ல சொன்னா, எங்கள் பாஸ் ரொம்ப கடுமையானவர், என்னை பார்த்து என்ன செய்வார், கட்டாயமா ஜெயிலுக்கு தான் அனுப்புவார், அதனால இது நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இல்லை, நீ ஜெயிலில் போனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் நீ பரலோகத்துக்கு போறதா நல்லது, இங்கே சந்தோஷமா வாழ்ந்து நீ ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள இல்லைனா நீ நரகத்துக்கு போவேன், அதுக்கு பதிலாக இது பெட்டர்னு சொன்னாராம். சொல்லிட்டு இருக்கும் போது சரி இவர் போய் நான் நைட்டு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதனால எப்படி போய் பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் போய் சொல்லியிருக்கிறாரு. சொல்ல போகும்போது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ சொல்ல போகும்போது பாஸ் சொன்னார், உன்னை அடுத்த பொசிஷனுக்கு நாங்கள் உயர்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி இந்த மாதிரி சொல்கிறேன்னு. ஆமாப்பா, அப்படின்னா உன்னை நாங்கள் வேறு வழியில் ஒரு ஜெயில் தான் பண்ணோம். ஆனால் அப்போ அவர் சொன்னார், உனக்கு நாங்கள் ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம், உன்னோட சேலரியும் அதிகமாக இருக்குது, ஆனாலும் நீ லாயலாக நீ என்கிட்ட உண்மையாக நீ ஒப்புக்கொண்டதுனால நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, உன்னோட சேலரியில் ஒரு பகுதி நான் கூட கொடுக்குறேன், அந்த தொகையை வச்சு இந்த 10,000 வெள்ளியை நீ அடைச்சிட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம்னு சொன்னாராம். அந்த கடுமையான அந்த பாஸ் கூட என்ன செய்தார், மனம் மாறினார். யார் மனம் மாற வச்சது? நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவராலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எவ்வளவு பேர் படு பாவியா இருந்தாலும் பாவத்தை எல்லாம் மாற்றி நம்மை பரிசுத்தமாக தூய்மையாக மாற்ற அவராலே மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 7 ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பொழுது, அவர் மீது வாஞ்சியா இருக்கிற பொழுது நமக்கு செய்கிறார். முதலாவது என்ன சொல்றார், விடுவிப்பேன் என்று சொல்கிறார். 2வதாக நீங்க தான் சொல்லணும், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்லியிருக்கிறார். 3வதாக நீ கூப்பிட்டா மறு உத்தரவு அருள்வேன் சொல்லியிருக்கிறார். 4வதாக அவனோடு இரு, ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிறார். 5வதாக கனப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். 6வதாக நீடித்த நாட்களை திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கார். 7வதாக
அவருடைய ரட்சிப்பை நம்ம காண்பிப்பார். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை வாழ்ந்துருக்கோம். இடையில தவறு செய்யலாம், அப்படியே முடிஞ்சு போகல நம்ம கதை. அவனுடைய ரட்சிப்பை என்ன செய்வேன், அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. அப்படியே அவருடைய ரட்சிப்பை நம்ம காண்பித்து கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் வழி நடத்துவார். வருகை வரைக்கும் நான் நடத்துவார். வருகை போது என்ன செய்வோம், கர்த்தரோட நம்ம போவோம். ஹல்லேலூயா. அருமையா அந்த 2 வசனத்துல இருந்து 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டிய 2 காரியங்கள்: கர்த்தரிடத்தில் வாஞ்சையாக அன்பாக அவரை நேசிக்க வேண்டும். 2வது அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென்.